என்று கூறினது வந்து இன அழிப்பு தான் என்று நினைச்சால் அந்த மக்கள் ஏமாற்றப்பட போயிடும். இப்ப உதாரணத்துக்கு வந்து வேறு விதமாக விளங்கப்படுத்துறோம்னா, இலங்கை அரசியலமைப்பில வந்து சொல்லப்பட்டிருக்க வந்து முதல்ல சொல்லப்பட்டது சிங்களம் தான் தேசிய மொழி. எந்த ஒரு அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக அதுல வந்து சேர்க்கப்பட்ட சிங்களம் அரசியல் மொழி என்று கூறின இடத்துல வந்து அடுத்த வரிசையில் வந்து தமிழும் ஒரு தேசிய மொழி. சட்டத்தரணிகள் மிகவும் தெளிவாக கூறுவார்கள், சிங்களம் தேசிய மொழி, தமிழும் ஒரு தேசிய மொழி என்று கூறுவது சிங்களத்துக்கு கிடைத்த சமத்துவம், சிங்களத்துக்கு கிடைக்கிற அதே அந்த தமிழுக்கு கிடைக்க இல்லை என்பது. அதே போல இன அழிப்பு இதுதான், இது இன அழிப்பு என்று சொல்றதுக்கும் இது இன அழிப்புக்கு ஒப்பானது என்று சொல்றதுக்கும் இடையில ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கு.